பெங்களூர்ல செப்டம்பர் 28ஆம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்துல 2025 இருந்து 27க்கான ஐபிஎல்லோட விதிமுறை பட்டியல் வெளிவந்திருக்கு. இத பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா வெளியிட்டிருக்காரு. அதுல ஒரு டீமும் மேக்சிமம் 6 பிளேயர்ஸை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஎம் மூலமா 3 பிளேயர்ஸையும், ரிட்டன்ஷன் மூலமா 3 பிளேயர்ஸையும், மொத்தம் 6 பிளேயர்ஸை ஐபிஎல் டீம் தக்க வச்சுக்கலாம். இதுல என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ ரஜத் பட்டிதார ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 கோடிக்கு ஏலத்துல எடுக்கிறாங்க. ஆனா ஆர்சிபி ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி அதே 6 கோடிக்கு ரஜத் பட்டிதார தக்க வைக்க முயல்றாங்கன்னு வைங்க. இப்போ வந்திருக்க ரூல்ஸ் படி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. 6 கோடியில இருந்து ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரஜத் பட்டிதார் 10 கோடிக்கு மூவ் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆர்சிபி அந்த 10 கோடிக்கு ரஜத் பட்டிதாரை எடுக்கணும்னா ஆர்டிஎம் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தினதும் 6 கோடிக்கு ரஜத் பட்டிதாரை நம்மளால வாங்க முடியும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மட்டும் இல்லாம ஒரு வீரர் 5 வருஷமா இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடாத நிலையில அவரையும் டீம்ல தக்க வச்சுக்கலாம்னு சொல்லப்படுது. ஐபிஎல் ஏலத்துல எடுக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த ஐபிஎல் சீசன் விளையாடலனா அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த பிளேயர்ஸை பேன் செய்ய போறதாவும் சொல்லப்படுது. ஆர்டிஎம் பயன்படுத்தி எடுக்கிற பிளேயர்ஸை 2 வருஷத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. எல்லா ஐபிஎல் டீமும் அக்டோபர் 31 5 மணிக்குள்ள அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அக்டோபர் 31க்கு முன்னாடி எந்த பிளேயராவது இன்டர்நேஷனல் மேட்ச்ல டிபியூட் பண்ணாங்கன்னா அந்த பிளேயர்ஸையும் கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இதன் மூலமா சிஎஸ்கே டீம்ல டோனி திருப்பும் களம் இறங்குவாருன்னு சொல்லப்படுது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.